விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் டெல்லி சலோ என்ற போராட்டத்தை முன்னெடுத்தனர். தலைநகர் டெல்லி நோக்கி படையெடுத்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதியில் பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இரும்பு வேலி மற்றும் கான்கிரீட் தடுப்புகளை அமைத்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட பாதுகாப்பு படையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கலைக்க அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் குண்டுகளை வீசினர். மற்றொரு எல்லைப் பகுதியான கானூரி என்ற இடத்தில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது தலையில் குண்டு பாய்ந்து ஷுப் கரண் சிங் என்ற 24 வயது விவசாயி உயிரிழந்ததாக விவசாய சங்க தலைவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுவரை மத்திய அரசுடன் நடந்துள்ள 4 கட்ட பேச்சுவார்த்தையிலும் சுமூக தீர்வு எட்டப்படாத காரணத்தால் போராட்டத்தை தொடர்ந்து நடத்த விவசாய சங்க பிரதிநிதிகள் முடிவு செய்துள்ளனர். ஷம்பு பகுதியில் முகாமிட்டு தங்கியுள்ள விவசாயிகள் வரும் 29ஆம் தேதி மீண்டும் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் பின்னரே போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு பற்றி தெரிவிக்கப்படும் எனவும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஷம்பு எல்லை பகுதியில் முகாமிட்டுள்ள விவசாயிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் அவர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் நேரடியாக கள ஆய்வு செய்து காட்சிப்படுத்தியுள்ளது நியூஸ் 7 தமிழ். கண்ணீர் புகைகுண்டு மற்றும் ரப்பர் குண்டு வீச்சால் காயமடைந்த பல விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடமும் நியூஸ் 7 தமிழ் குழு நடந்தவற்றை கேட்டறிந்தது. அப்போது பேசிய பஞ்சாபைச் சேர்ந்த விவசாயி ஹர்பித் சிங், ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி போராடும் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்துவது இழிவான செயல் என்றார். அப்போது தங்கள் மீது வீசப்பட்ட கண்ணீர் புகைகுண்டுகளை காண்பித்த அவர், யாரும் நடப்பதை வெளியே தெரியப்படுத்தக்கூடாது என்பதற்காக இணைய சேவையை அரசு துண்டித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். पुलिस वालों ने हमको 13 तारीख को हमें रोका था, हमारा धरना था 13 तारीख को दिल्ली जाने का, और पुलिस वालों ने हमको रोका तो उन्होंने आंसू गैस के गोले छोड़े, तो हमने बोरी से रोका, गिल्ली बोरी से पानी पाके उसको कवर किया। तो पुलिस वाले गोली भी चला रहे थे 13 तारीख को, हमारे कुछ किसानों पर गोली भी चली, रियल गोली भी चली और प्लास्टिक की गोली भी चली, बॉम्ब भी चले। तो हमने उसको कवर करने के लिए पानी की बोरी होती है, जो किसान की बोरी होती है, ये गोली है, ठीक है जी, और जो चला वो गोला है, और ये गोला है हमने आर्मी वालों से चुराया हुआ है. ரப்பர் குண்டு பட்டு மூக்கு மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள பல்வீர் சிங்கிடம் பேசினோம். தாம் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், பாதுகாப்பு படையினர் தங்களை எதிரி நாட்டைச் சேர்ந்தவர்களைப் போல் கடுமையாக நடத்துவதாக வேதனை தெரிவித்தார். हरियाणे की खट्टर सरकार ने नाकाबंदी करके फोर्स लगा के रोड दे विच कंधा निकाल के सानू रोकिया ते फायरिंग की साडे ते, तो फायरिंग का एक गोला ये लगा, एक ये लगा गोला, तो उहदे नाल फट्टड़ होए. हम शांति मतलब बिल्कुल पीसफुली खड़े सीगे, बात कर रहे सीगे कि सानू अगे जाण दिओ, क्योंकि असी साडियां सेंटर दे नाल मंगां वा, असी वो मंगां लैके सेंटर कोल जा रहे हां. ਤੁਹਾਡੇ ਨਾਲ ਸਾਡੀ ਕੋਈ ਹਰਿਆਣਾ ਸਰਕਾਰ ਦੇ ਨਾਲ ਕੋਈ ਗੱਲ ਨਹੀਂ ਗੀ ਤੇ ਸਾਨੂੰ ਅੱਗੇ ਜਾਣ ਦਿਓ, ਪਰ ਉਹਨਾਂ ਅੱਗੇ ਜਾਣ ਤੋਂ ਰੋਕਿਆ. பீஸ்ஃபுல்லி खड़े सीगे ते साडे ते गोले सुट्टने शुरू कर दिए. ஆண்களை தாண்டி அங்கு தங்கியுள்ள பெண்களின் நிலை குறித்தும் அறிய முயன்றபோது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த அமன்தீப் கவுர் பெண்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். ஆசைப்பட்டு இந்த போராட்டத்தை நடத்தவில்லை எனவும் தங்களின் உரிமைகளை பெறவே போராடி வருவதாகவும் தெரிவித்தார். मेरे हस्बैंड फार्मर हैं, मैं फार्मर की पत्नी हूँ, फार्मर की बेटी हूँ, फार्मर की बहू हूँ, तो इसलिए मैं उस प्रोटेस्ट का हिस्सा बनी हूँ. क्योंकि जैसे फूड नेसेसरी है तो वैसे ही फसल है, जो हमारी क्रॉप्स हैं उनके ऊपर हम चाहते हैं कि उनके ऊपर जो MRP है,
हम सुबह खाना खाते हैं, ब्रश करते हैं, रोड पे चलते हैं, टैक्स देते हैं, हर चीज़ का एमआरपी देते हैं। तो जो फार्मर है वो अपनी फसल की एमएसपी पे कि उसका मिनिमम प्राइस तो हो, उसकी लड़ाई की। और एक रोड है, रोड पे रहना हमारा शौक नहीं है, हमारी मजबूरी है। दिक्कतें तो है ही हैं। 21 को जो लास्ट बार जो हुआ है 21 को, उस दिन यहाँ पे खाना बिल्कुल नहीं था, पानी बिल्कुल नहीं था, तो वो रात भी हमने झेली है। लाइट का प्रबंध नहीं है, मच्छर है और बहुत सी चीज़ें हैं। यहाँ रहना हमारी मजबूरी है, हम लोग मजबूर हैं, यहाँ पे हमारा रहना शौक नहीं है। தொடர்ந்து பேசிய விவசாயி ஹர்பிரீத் சிங், விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற ஓராண்டு 2 ஆண்டுகள் என எத்தனை காலமானாலும் இதே இடத்தில் இருந்து உறுதியுடன் போராடுவோம் என உணர்ச்சி பொங்க தனது கருத்தை பதிவு செய்தார். ये कौम बहुत जुझारू कौम है, खालसे की कौम है। ये कौम डटने वाली है, जितने मर्जी फट लग जाएं वो कौम रुकती नहीं, जीत के जाती है। दिल्ली लेके, दिल्ली का कूच बोला तो दिल्ली जाएंगे ही जाएंगे। இவ்வாறே பலரின் வேதனைகளை கேட்டறிந்து கடந்த இந்த பயணத்தில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சேச்சி என்பவரை சந்திக்க நேர்ந்தது. அவருடன் நூற்றுக்கணக்கானோரை ஒரு குழுவாக காண முடிந்தது. போராட்டத்தில் பங்கேற்றுள்ள விவசாயிகளை பாதுகாக்கவே தாங்கள் வந்துள்ளதாக தெரிவித்த சேச்சி, டெல்லி போராட்டத்திலும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக தாங்கள் நின்றதாகவும் இப்போதும் அவர்களுடன் இருப்போம் எனவும் கூறினார். ਤੇ ਮਹਾਰਾਜ ਦੀ ਕਿਰਪਾ ਇੱਥੇ ਆਪਾਂ ਇਹਨਾਂ ਦੀ ਹਿਫਾਜ਼ਤ ਵਾਸਤੇ ਆਏ ਆ ਤੇ ਮੋਦੀ ਸਰਕਾਰ ਨੇ ਇੰਨਾ ਕੀਤਾ ਕਿ ਮਤਲਬ ਪਹਿਲੇ ਜੇ 12 ਨੂੰ ਵੀ ਬਹੁਤ ਆਪਣਾ ਇਹਨਾਂ ਗੋਲੇ ਇੱਥੇ ਦਾਗੇ ਆ, ਬੰਬ ਗੋਲੇ ਜੋ ਵੀ ਆ ਚਲਾਉਂਦੇ ਰਹੇ ਆ। 12 13 ਤੇ 14 ਤੇ 15 तक ਇਹਨਾਂ दिन रात ਇੱਥੇ मतलब 24 घंटे ਜਿਹੜਾ ਬੰਬ बम चलते रहे। देखो जी, हम इनके साथ खड़े हैं। अगर कोई उधर से कोई आता है तो उनको पहले एक बार प्यार से समझाते हैं, या अगर नहीं होगा तो फिर अपनी जगह हमारा जो है मतलब कर्म है वो कर्म से समझाएंगे. இனி வரும் நாட்களில் விவசாயிகளால் தொடங்கப்பட்டுள்ள இந்த போராட்டம் எத்தகைய மாற்றங்களை சந்திக்கப் போகிறது? அவர்களின் கோரிக்கைகள் அரசால் ஏற்கப்படுமா? இப்படி விடை தெரியாத பல கேள்விகளை சுமந்து விவசாயிகளுடனேயே பயணத்தை தொடர்ந்தது நியூஸ் 7 தமிழின் செய்திக்குழு.